Hi friends, welcome to NP Max World. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.0 உள்ள செகண்டில் ஃபோர்த் சம் பார்க்கலாம். Find the LCM of the given expression. Fourth sum expression p square minus 3p plus 2, p square minus 4 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம p square minus 3p plus 2 வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். p square minus 3p plus 2 வந்து ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் என்னன்னா பி ஸ்கொயர் முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும், 1 இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் 2 இருக்குது. 1 and 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இப்போ 2ன்னு வருது. இந்த 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், அதுவே ஆட் பண்ணால் -3 வரணும். அது எந்த வேல்யூ +2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும், அதுவே ஆட் பண்ணால் -3 வரணும். அப்படின்னா இப்போ 1 2 மல்டிப்ளை பண்ணால் +2 வருது, ஆனால் ஆட் பண்ணால் +3 வருது. அப்படின்னா -1 × -2 மல்டிப்ளை பண்ணால் +2, அதுவே ஆட் பண்ணோம் அப்படின்னா -3 வரும். இப்போ -1 -2 இந்த -3pயை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். p ஸ்கொயர் -3p என்ன பண்ணலாம், -1p -2pன்னு பிரிச்சுக்கலாம் +2. இப்போ p ஸ்கொயர் - pயில் காமனாக என்ன எடுக்கலாம், p வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், p ஸ்கொயரில் p இருக்கும், இங்கேருந்து p எடுத்ததால் 1 இருக்கும். அடுத்தது -2p + 2ன்னு இருக்குது. இதுலேருந்து -2 வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், p -2 வெளியே எடுத்தாலும் -1. இப்போ அதுவே இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2p + 2 ஆயிரும். இப்படி நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணும்போது இது வந்து p - 1 என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் இங்கே வர மாதிரி நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே p - 1 வேறு நம்ம என்ன கிடைக்குதோ அது மாதிரி. இப்போ p - 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், p - 2. அடுத்தது p ஸ்கொயர் -4. p ஸ்கொயர் -4 எப்படி எழுதலாம், p ஸ்கொயர் -2 ஸ்கொயர் அப்படி எழுதலாமா. இது a ஸ்கொயர் - b ஸ்கொயரோட ஃபார்மேட்டில் இருக்கா. அப்படின்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்ம்லாம், a + b × a - b. இது எப்படி எழுதலாம், p + 2 × p - 2. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம், அதாவது p ஸ்கொயர் -3p + 2 p ஸ்கொயர் -4ஓட எல்சிஎம். இப்போ இந்த ரெண்டையும் சேம் எக்ஸ்பிரஷன் இருந்தது அப்படின்னா ஒரு டைம் எழுதுனா போதும், ரிமைனிங்கை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதாவது p - 1 p - 2 p + 2 p - 2 ஆல்ரெடி இருக்குது, அதனால் ஒன்ஸ் எழுதுனா போதும். நமக்கு இந்த இடத்துல ஒரு வேளை டவுட்டாக இருந்தது, இது எப்படி எடுத்து எழுதுது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம எல்செட் மெத்தடை யூஸ் பண்ணி இதை பிரிச்சுக்கலாம். அதாவது p - 1, p - 2, p + 2, p - 2. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் மெத்தடில் எடுக்கலாம். அதாவது இப்போ இது ரெண்டு இருக்குது காமனாக, p - 2 ஒன்று இருக்கா, இதால் பண்ணோம் அப்படின்னா p - 1 அப்படியே இருக்கும், p - 2 டிவைட் பண்ணால் 1, p + 2 அப்படியே இருக்கும், p - 2 டிவைட் பண்ணால் 1. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், p - 2 × p - 1 × p + 2 அப்படின்னு போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது சம் பார்க்கலாம். 2x² - 5x - 3ன்னு இருக்குது. இதை வந்து 2 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 -3 மல்டிப்ளை பண்ணால் -6, மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், அதுவே ஆட் பண்ணால் -5 வரும். இந்த 2 -3 ஆட் பண்ணால் -1 தான் வரும். அப்படின்னா என்ன வேல்யூ பண்ணலாம், 1 × 6 போட்டு பார்க்கலாம். -5 வரணுங்கிறதால -6 போடுறேன், மல்டிப்ளை பண்ணால் -6, இதுவே ஆட் பண்ணோம் அப்படின்னா -5. இப்போ இந்த -5 வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது 2x² + x -6x + x வந்து -6x போச்சுன்னா -5x ஆயிடுச்சா, -3. இப்போ இந்த ரெண்டையும் காமனாக எக்ஸில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, 2x + 1. இதில் காமனாக
-3 வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? 2x + 1. அதாவது இந்த 2x + 1 காமனாக வர மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். இப்போ இதில் காமனாக 2x + 1 இருக்குது. ரிமைனிங் x - 3. அடுத்தது 4x² - 36 இருக்குது. இது எப்படி எழுதுனா 2x (2) எழுதிக்கலாமா? -6². இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்படின்னா a + bனா 2x + 6, a - bனா 2x - 6. இதில் 2 காமனாக எடுத்துடலாம். 2x + 3. இங்கேயும் 2 காமனாக எடுத்தோம்னா 2x - 3. 2 2s are 4, x + 3 × x - 3. இப்போ இந்த ரெண்டோட எல்சிஎம் எடுக்கலாம். 2x + 1 அதாவது 2x² - 5x - 3, 4x² - 36ஓட எல்சிஎம். நம்ம என்ன பண்ணுறோம்? வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 4, 2x + 1, x - 3, இங்கே x + 3. x - 3 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா ஒன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். 4 of 2x + 1, x - 3, x + 3. இதே நான் போன டைமே அந்த எல்செட் மெத்தட் போட்டிருக்கணும். அது மாதிரி போட்டாலும் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி போட்டு எடுத்து எழுதிக்கோங்க. தேங்க்யூ.